பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் போன வாரத்தில் விசுவாசத்தின் பலன் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற காரியத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு தளர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா நீங்கள் தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா தளர்ந்து போனவர்களை வைத்து நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. நான் இன்றைக்கு சில அறிமுக உரையை சொல்கிறேன். ஏன்னா எபிரேயருக்கு எழுதும்போது அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 12வது வசனம், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்க அப்படிங்கிறாரு. முழங்கால் தளர்ந்துட்டுனா அது அப்புறம் அவ்வளோதான், கால் நடக்க முடியாது. சரியா? தளர்ந்த முழங்காலை நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் படிக்கணும். அதாவது சில நேரங்களில் சிக்ஷைகள் வரும்போது நம்ம சோர்ந்து தளர்ந்து போயிடும். அதனால தான் போட்டிருக்கு, என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை நீ அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார்னு போட்டிருக்கு. அப்போ சில நேரங்களில் நம்ம சில தவறுகள் செய்யும்போது நமக்கு சில சிக்ஷைகள் வரும். நாம் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டாக நமக்கு சில சிக்ஷைகள் வரலாம். அப்படி சிக்ஷைகள் வரும்போது நாம் தளர்ந்து போகக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, தளர்ந்து போன இந்த முழங்கால நீங்கள் திரும்ப என்ன செய்யுங்க, நிமிர்த்துங்க. நம்முடைய சரீரத்தில் ஒரு உறுப்பு தளர்ந்து போனால் அந்த உடம்பு நேரே நிற்க முடியாது. இப்போ முழங்கால் தளர்ந்து போனால் நிற்க முடியாது. அதே போல் நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த பெல்சாத்சார்னு ஒரு ராஜா இருப்பார்ல, அதாவது நேபுகாத் நேச்சாருடைய பையன், அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார். அப்படி செய்யும்போது நான் படிக்கிறேன் பாருங்கள், தானியேல் 5வது அதிகாரம் 6வது வசனம், அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அப்போ ஒரு பாடியில் ஒரு தளர்வு ஏற்பட்டால் அந்த பாடி நிற்க முடியாது. அதே போல் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு தளர்வு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் நிற்க முடியாது, நீங்கள் விழுந்துருவீங்க. பைபிள் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோன்னு போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கத்தக்கதாகன்னு போட்டிருக்கு. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தளர்ந்து போயிடக்கூடாது. அப்போ எப்போ தெரியுமா தளர்வு வருது? நல்லா கவனிங்க. தளர்வு வந்தால் நிற்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், முழங்கால் தளர்ந்தால் நிற்க முடியாது, இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தால் நிற்க முடியாது. இங்கே எழுதப்பட்டிருக்கு, இந்த ராஜா, அதாவது பாபிலோன் ராஜா, இவன் நேபுகாத் நேச்சாருடைய பையன் பெல்சாத்சார், இவன் செய்த செயலுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஒரு கையுறுப்பு தோன்றி சுவற்றில் எழுதியது. அந்த எழுத்தை பார்த்த உடனே அவனுடைய நினைவுகள் கலங்கி அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போயிற்று. அப்போ இடுப்பின் கட்டு தளர்ந்துச்சுன்னா அவன் பொத்துன்னு கீழே விழுந்திருப்பான், அவனால் நிற்க முடியல. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் தொடர்ச்சியாக ஒரே சீராக ஓட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது. உங்களை தளர்ந்து போக பண்ணுகிற மாதிரி சில சூழ்நிலை வரலாம். நீங்கள் தளர்ந்து போகாமல் எப்படி வாழ வேண்டும், தளர்ந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் இந்த வாரத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம தியானிக்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனால் சிட்சிக்கப்படும் போது தளர்ந்து போகாதீங்க. தேவனால் சிட்சிக்கப்படும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாருன்னு உங்களுக்கு தோணும். தயவு செஞ்சு தளர்ந்து போயிடாதீங்க. அதே போல் இன்னொன்றையும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியருக்கு பவுல் எழுதுவார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படிம்பார். நான் படிக்கிறேன், கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போங்கிறாரு.
அப்போ நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருங்கள்னு சொல்லிட்டு நாம் தளர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்ம தளர்ந்து போயிடுறோம். எப்படி நம்ம எதனால் தளர்ந்து போகிறோம் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை செஞ்சுருப்போம், நம்ம நண்பர்களுக்கு நன்மை செஞ்சுருப்போம், நமக்கு அறிமுகமானவங்களுக்கு நன்மை செஞ்சுருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவங்க திடீர்னு நமக்கு எதிராக மாறுவாங்க. சில இடங்களில் நம்மக்கிட்ட நன்மையை வாங்கி அனுபவித்தவங்க சொல்லுவாங்க, இவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிம்பாங்க. சரிங்களா? நம்மளை நம்மக்கிட்ட நன்மையை வாங்கிக்கிட்டு நம்மளை சில பேர் வெளியே போய் பழிப்பாங்க, தரக்குறைவாக பேசுவாங்க, ஒன்றுமே செய்யலை, நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. அப்படி அந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது நமக்கு என்ன வருது தெரியுமா? ஒரு தளர்வு வந்துடும். நம்ம இனிமேல் சில பேர் முடிவு சொல்லுவோம், இனிமேல் ஒருத்தனுக்கு நன்மை செய்யக்கூடாது, இனிமேல் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி சொல்லக்கூடாது. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மையை மனுஷன் செய்ய மாட்டான், தரமாட்டான். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்முடைய மனது தளர்ந்து போகிறது, சில பேருக்கு சரீரமே தளர்ந்து போகிறது. ஏன்னா சிட்சிக்கப்படும்போது அவர் சொல்கிறார், தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, ராஜாவுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்து போயிற்று. சில நேரத்தில் மனசு தளர்ந்து போகுது. ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் தளரக்கூடாது. இந்த காலையில் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு, தளர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் இந்த உலகத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திடமாய் நிற்கும். இல்லைன்னா தளர்ந்தா நிற்க முடியாது. இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தா இடுப்பு டொம்முன்னு விழுந்துடும், இடுப்பு நிற்காது. முழங்கால் தளர்ந்தா நடக்கவே முடியாது. சரிங்களா? கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுகிறாரு. நாளை முதல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், நாம் தளர்ந்து போகாமல் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி நம்ம நாளை முதல் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். God bless you. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. Praise the Lord.